அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரசவத்தின் போது கர்ப்பிணி உயிரிழந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவரது உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் மடைச்சாமி இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மடைச்சாமி? ஆனந்தி, அதாவது பார்த்தோன்னா தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 2வது பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் அதாவது அறுவை சிகிச்சை மூலம் 2வது குழந்தை பெற்றெடுத்த நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டு தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு கர்ப்பப்பை அகற்றப்பட்ட நிலையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி அந்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருக்காங்க. தேனி அருகே உள்ள வாளையத்துப்பட்டியை சேர்ந்த கார்த்தி என்பவரது மனைவி ஜெயலட்சுமி. இவங்களுக்கு 1.5 வயசுல ஏற்கனவே பெண் குழந்தை இருக்கு. இந்த நிலையில 2வதாக பிரசவத்திற்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில கடந்த 10ஆம் தேதி காலையில இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நிலையில தொடர்ந்து ரத்த கசிவு காரணமா உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த பெண் மருத்துவமனையிலேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் மருத்துவர்கள் அலட்சியமா மருத்துவம் பார்த்ததே இந்த காரணம் சொல்லி உறவினர்கள் குற்றம் சாட்டி மருத்துவமனை முன்பாக தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் உறவினர்கள்ட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. அதை மீறி தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வருது. போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டு வருது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மலைச்சாமி.